உம்மால ஏரியால நேற்று ஒரே சிக்கமா போயிடுச்சு. பொருள் போட்டுறதுல ஓடிட்டானுங்க. தன்றதான பொழந்து கட்டியிருப்பேன் எல்லாத்தையும். சொல்லுங்க சாமி. சொல்றேன்னு தப்பாத்துக்காதீங்க. பரவாயில்ல சொல்லுங்க சாமி. போயிட்டு இருக்கும் போது நீங்க ஆபாச வார்த்தை பேசிக்கிட்டு இருந்தீங்க. அதை முழுமையா தவிர்த்தீங்கன்னா உங்க மனசு வாழ்க்கை எல்லாம் சுத்தமாகி ஆரோக்கியமா 100 வருஷம் நல்லா இருப்பீங்க. அதனால அந்த ஆபாச வார்த்தை அதெல்லாம் தவிர்த்துருங்க. சொல்லணும்னு தோணுச்சு, தப்பாத்துக்காது சாமி. சரி 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 சாமி, இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா? உங்களை பார்த்தா பரம்பரை குடிகார மாதிரி இருக்குது. மாலையை போட்டு மலைக்கு வாங்க, எல்லாம் நல்லதே கிடைக்கும். சாமியே சன்னமையப்பா, சாமியே சன்னமையப்பா. ஐயப்பா, இப்போ எனக்கு குடிக்கணும்னு தோணல. அப்படிங்களா? இறைவன் பார்த்து பாருன்னு சொன்னா இல்லையா? இனிமேனாச்சும் நல்லா தெரிந்து நல்லா இருங்க. சாமி, இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா? சொல்லுங்க சாமி. உங்களை பார்த்தா பரம்பரை பெண்கள் பொறிக்க மாதிரி இருக்கு. ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதுக்கு நம்மகிட்ட ஒரு தீர்வு இருக்கு. சரிங்களா? சாமி விடமாட்டீங்களா? பொண்ணு ஞாபகம் வரலையே. பொண்ணா? பொண்ணுன்னா என்ன சாமி? பொண்ணுன்ற வார்த்தை வாயிலிருந்து வராது சாமி. அவ்வளோதான், எல்லாம் இறைவன் இருக்காரு, அவர் பார்த்து பாரு, இனிமேல் நல்லதே நடக்கும். பாத்தீங்களா சாமி? மாப்பிள்ள திருந்திட்டியாடா? ஏதோ நல்லது சொல்லியிருக்கிறாரு. நம்ம லைஃப்ல ஏதோ நல்லது நடக்கட்டும், திருந்துவோம். இவர மாதிரி நல்லவங்க இருக்கறனாலதான் நாட்டுல மழை பெய்தாட்டுக்கு. ஆமா மச்சான், முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. முன்னோர்கள் மயிர சொல்லியிருக்காங்க. என்னடா தம்பி சாமி சொல்றது இப்படி சொல்ற? 11 மாசம் மடா குடி குடிச்சிட்டு பொண்ணுங்க பின்னாடி நாய் மாதிரி சுத்திட்டு இப்படி திடீர்னு மாலை போட்டு சாமி சரணம் சொன்னா நாங்க நம்பிடுவோமா? தம்பி உண்மையா சொல்ற? ஆமாடா, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. 11 மாசம் பாவியா இருந்து